விசுவாசத்தால் உலகையே புரட்டி போட்ட இந்தியாவின் பொதுநிலையினரின் முதல் புனிதர் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து தமிழக மண்ணின் புதல்வனும் இந்தியாவின் முதல் பொதுநிலையினரில் முதல் மறைசாட்சியான தேவசகாயம் பிள்ளையினுடைய பெருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவருடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இவர் ஆண்டவர் இயேசுவின் மீது ஒரு தனியாத தாகம் கொண்டவராக இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்னும் ஊரிலே பிறந்த இவர் ஒரு பூசாரியாக இருந்தார். சிறப்பாக அரச அவையிலே பணிபுரிந்த இவர் தன்னுடைய வாழ்விலே உண்மையான மகிழ்ச்சியை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. இறுதியாக அவர் அந்த மகிழ்ச்சியை கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருப்பதாக உணர்ந்து கொண்டார். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனத்திலே, ஒருவர் உலகம் முழுவதை தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அவர் பின்பற்ற தொடங்கினார். முதலாவதாக இவருடைய வாழ்வானது எப்படி இந்த உலகை புரட்டி போட வைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த காலகட்டத்திலே ஜாதி பிரிவினையானது அதிகமாக இருந்தது. உயர் மட்டத்திலே இருந்த நீலகண்ட பிள்ளை கீழ் ஜாதியினரோடு சகஜமாக பழக ஆரம்பித்தார். அவர்களோடு பேசுவதோடு மட்டுமில்லாமல் தன்னால் இயன்ற உதவியையும் அந்த மக்களுக்கு செய்ய ஆரம்பித்தார். இதனை பார்த்த அப்பொழுது இருந்த அரசர்களால் இதை தாங்க முடியவில்லை. எனவே எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும் என்று பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார். முதலாவதாக இவர் அரசவை பதவியிலிருந்து முற்றிலுமாக எடுத்து விடுகிறார்கள். இரண்டாவதாக இவருக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எருமை மாட்டின் மீது ஏற வைத்து உடல் முழுவதும் மிளகாய் பூசி இவரை பல ஊர்களுக்கு இழுத்து சென்றார்கள். இன்னும் சிறப்பாக கட்டெரும்புகளால் இவர் உடல் முழுவதும் ஏற்றிவிட்டு மிகவும் கொடிய துன்பத்தை கொடுத்தார்கள். இவ்வாறு பல துன்பங்கள் மத்தியிலும் இவர் எல்லா துன்பங்களையும் ஆண்டவர் இயேசுவுக்காக தாங்கி கொண்டவராக இருந்தார். பல ஊர்களுக்கு இவர் இழுத்து செல்லப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக காற்றாடி மலை என்கின்ற இடத்திலே இவரை சுடுவதற்காக படை வீரர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் இறைவன் மீது வைத்திருந்த அந்த ஒரு தனியாத தாகத்தின் காரணமாக அந்த படை வீரர்கள் சுடக்கூடிய குண்டு இவருடைய உடலிலே தாக்கவில்லை. இறுதியாக இவர் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த குண்டினை சுடுகின்ற பொழுதுதான் அந்த குண்டானது இவருடைய உடலிலே பாய்ந்து இவர் மறைசாட்சியாக காற்றாடி மலை என்கிற இடத்திலே உயிர் தியாகம் செய்தார். இவருடைய வாழ்வு கற்றுத்தரக்கூடிய ஒரு உண்மையான பாடம், துறவிகள், குருக்கள், அருட்சகோதரிகள் மட்டுமே புனிதர்களாக மாற முடியும் என்கிற நிலையை தாண்டி பொதுநிலையினரும் தன்னுடைய குடும்ப வாழ்விலே கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் போன்ற தூய்மையான வாழ்வை வாழ்கின்ற பொழுது, கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்கின்ற பொழுது புனிதராக மாற முடியும் என்பதை மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை தன்னுடைய வாழ்வின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே விசுவாசத்திலே தளர்ச்சி வருகின்ற பொழுது, சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, போராட்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது, தாங்க முடியாத வலிகள், இழப்புகள் வருகின்ற பொழுது விசுவாசத்தை விட்டு பின்வாங்காமல் நாம் இறைவன் மீது முழுமையான விசுவாசத்தை கொள்ளவும், இரண்டாவதாக நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய கடமைகளை சரிவர செய்கின்ற பொழுது, ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது பொதுநிலையினரும் கூட புனிதராக மாற முடியும் என்பதை புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சிறப்பாக மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையைப் போலவே நாமும் இறைவன் மீது தனியாத தாகம் கொண்டு விசுவாசத்தை பின்பற்றி இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாமும் ஒரு காலகட்டத்தில், பிற்காலத்தில், வரலாற்றிலே நம்முடைய பேரும் பதிவு பெறுவதோடு மட்டுமில்லாமல் நாமும் வரலாற்றை புரட்டி போடக்கூடியவர்களாக, புனிதர்களாக மாற முடியும் என்பதை நாளிலே
புனித மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் வழியாக கற்றுக்கொள்கின்றோம். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி ஆடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.